ப்ரோக்கோலி பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். நமக்கு அந்த ப்ரோக்கோலி சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக அந்த ரைஸ் ஃபுல்லாக நல்லா அந்த ப்ரோக்கோலி ஃப்ளேவர் ஏறி இருக்கும். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இங்கே நம்ம பேனில் செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டார் பூ, சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நம்ம கலந்து விட்டுருவோம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரையும் நம்ம வதக்குவோம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தனியா பவுடர் எதுவும் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் நம்ம அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுருவோம். பொடியா நறுக்கின புதினா, கொத்தமல்லி ஒரு அரை கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளி பழத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சீக்கிரமா வேகிறதுக்காக இப்போ நான் மொத்தமா தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுவோம். இது ஒன்லி இந்த கிரேவிக்கான உப்பு மட்டும். இப்போ இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷியா நமக்கு குக் ஆகணும். அதுக்குள்ள இன்னொரு ஸ்டவ்ல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரை எலுமிச்சை பழத்தை அந்த தண்ணியில பிழிஞ்சு விட்டுருவோம். எலுமிச்சை பழம் பிழியறது அரிசி நல்லா நமக்கு உதிரி உதிரியா கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். அரிசி வேகட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ப்ரோக்கோலியை பூவை மட்டும் எடுத்துட்டு இது நல்லா சுடு தண்ணியில போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்கோலியை இந்த தக்காளி கிரேவில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விடுவோம். எல்லாம் நல்லா ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா அப்படியே வேக விடுங்க. நமக்கு அந்த ப்ரோக்கோலியிலேருந்தே தண்ணி வெளியில வரும். இப்போ சாதம் நமக்கு ஒரு 90% அளவுக்கு வெந்து இருக்கணும். ஏன்னா இது நம்ம ரெண்டுமே ஒன்றா தம் போட போகிறோம். அதனால 90% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. சாதம் ரெடி. இது நீங்கள் நார்மலாக வடிக்கிற மாதிரி வடித்தாலும் சரி, இல்லைனா இது போல் இந்த வடித்தட்டியில் வச்சு சாதத்தை தண்ணியை தனியாக அரிசி தனியாக நான் எடுக்கிறேன். இந்த முறையிலையும் நீங்கள் செய்யலாம். இப்போ எல்லா தண்ணியும் நமக்கு வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியில் லைட்டாக நமக்கு தண்ணீர் வந்திருக்கு. ப்ரோக்கோலியும் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம் செய்யலாம். இது போல் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இது பழைய நான்ஸ்டிக் பேனு, தம்முக்கு மட்டுமே வச்சுருக்கேன். அதை ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நம்ம இந்த பேனை எடுத்து வச்சுருவோம். இப்போ நீங்கள் அந்த தோசைக்கல்லை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. குக் பண்ணி எடுத்திருக்க 90% அளவுக்கு குக் பண்ணி எடுத்திருக்க அரிசியை இந்த கிரேவி மேலே சேர்க்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு அந்த சுடுதண்ணி வடித்த அந்த தண்ணியை நான் மேலே விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். அதாவது அந்த கிரேவி எல்லாம் அரிசியோட சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு உங்களுக்கு எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா இது போல கோதுமை வச்சு அந்த கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். சிம்லயே 10 நிமிஷம் இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாதான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, நல்லா தம்மா இருக்கு. அரிசி எல்லாம் நல்லா நீல நீளமா இருக்கு. இதுல உங்களுக்கு இந்த ப்ரோக்கோலி சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அந்த ரைஸுமே நல்லா அந்த ப்ரோக்கோலி ஃபிளேவர் இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும். அருமையான ப்ரோக்கோலி பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.